ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களிலிருந்தும் சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடன் உண்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷவ்வால் மாசத்துடைய துல்காதாவுடைய ஷவ்வால் மாதம் முடிந்து துல்காதாவுடைய 2வது வாரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய மாதமோ துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும், மனிதர்களுடைய இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம். இது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமல். நபிமார்கள்லேயே 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 313 ரசூல்மார்கள் சிறந்தவர்கள். இந்த நபிமார்களே 313 ரசூல்மார்கள் வந்தார்கள். அவர்கள் அதிலே சிறந்தவர்கள். அந்த 313 ரசூல்மார்களிலேயே 25 நபிமார்கள் ரொம்ப சிறந்தவர்கள். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்கள் ரொம்ப சிறந்தவர்கள். அந்த 25 நபிமார்களையும் உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள். ஹலரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரும் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள். இந்த 5 பேரிலிருந்து 2 பேர் சிறப்புக்குரியவர்கள். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹலரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். இந்த 2 பேரிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். அவங்க நபிமார்களிலேயே மிகவும் சிறப்புக்குரியவர்கள் 2 பேர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா வத்தஹது மின் மகாமி வத்தஹது அல்லாஹ் இப்ராஹிம் கலீலான் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கலீல், உற்ற நண்பனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்வான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. காரணம், அவர்கள் செய்த தியாகம். ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்துவிட்டு யாரும் சென்று விட முடியாது. அவர்கள் செய்த தியாகங்கள் உலகத்தில் வேறு யாரும் அந்த மாதிரி செய்துவிட முடியாது. மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ என்ன இப்ராஹிம் அவர்களை கலீலுல்லாஹ் என்று சொல்கிறாய், என்னுடைய கலீல் என்று நீ சொல்லுகிறாய், அவருமோ உலக ஆசை உடையவர்களாக நிறைய ஆட்டு மந்தைகள் வைத்திருக்கிறார், நிறைய தங்க காசுகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் சோதித்து பாருங்கள், என்னுடைய கலீலை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டு மந்தை மேய்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த ஆட்டு மந்தைய பாதுகாக்கிறதுக்கே 10,000, அதாவது அதிகமான நாய்களை வைத்திருந்தார்கள் பாதுகாப்பதற்காக வேண்டிய. ஆடு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும்.
அப்ப மனித உருவத்தின் மலக்குமார்கள் போய் சுப்பூன் குத்தூசுன் ரப்பனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. 2 பேர் மனிதர்கள் மட்டும் நிற்கிறாங்க. நீங்களா சொன்னீங்க இந்த வார்த்தையை? ஆமா. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்ட்டாங்க. இன்னொரு தடவை சொன்னா நீங்க என்ன தருவீங்க? ஆட்டு மந்தையில் பாதியை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் என் வாழ்நாளில் நான் கேட்டதில்லை என்று சொன்னார்கள். என்னுடைய மாட்டு மந்தையில பாதியை நான் தந்துடுறேன் அப்படின்னு இன்னொரு தடவை சொன்னாங்க மலக்குமார்கள். திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்கட்டாங்க. திரும்ப சொன்னால் நீங்க என்ன தருவீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் ஆட்டு மந்தை மொத்தத்தையும் உங்களுக்கு நான் தந்துடுறேன். நான் உங்களுக்கு அடிமையாக வந்து விடுகிறேன். நான் உங்களுக்கு அடிமையாக வந்து இந்த ஆடுகளை நான் மேய்த்து தருகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. இப்பொழுதுதான் மலக்குமார்கள் சொன்னார்களாம், நீ தேர்ந்தெடுத்தது சரியான ஆளதான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று. எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாதாரணமான 1-2 தியாகங்களா? அவர்கள் பிறந்தது பிறப்பே அவர்கள் மிகப்பெரிய தியாகமாகத்தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு நம்ரூத் என்ற ஒரு மன்னன், உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்த மன்னன். அவன் சாதாரணமான ஆள் அல்லவன். உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தவன். அவன் ஒரு நாள் கனவு காண்டுகிறான். தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வருவதை போன்று கனவு காண்டுகிறான். இந்த கனவுடைய விளக்கத்தை கேட்கும் போது அங்க இருந்த அந்த ஃபாதிரிமார்கள், அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த ஊர்ல இந்த நாளில, இந்த மாசத்துல, இந்த நாளில, இந்த நேரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி அந்த அறிஞர்கள் நம்ரூது மன்னனிடத்தில் சொல்லும் பொழுது, நம்ரூது மன்னன் அந்த ஏரியாவில், எந்த ஏரியாவில் சொன்னார்களோ அந்த ஏரியாவில் மட்டுமே அதிகமான போலீஸ் அதான் காவலாளிகளை வைத்து இந்த 10 மாசம் இருக்குமா இல்லையா, அவங்க சொன்னதிலிருந்து 10 மாசம், இந்த 10 மாசத்தில் பிறந்த ஆண் குழந்தை அத்தனை பேர்களையும் வெட்டி தீர்த்தான், கொன்று குவித்தான். இதற்கு இடையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பிறக்க செய்கிறார். அவங்க அம்மா பெற்றெடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிரசவ வலி வரல, கஷ்டங்கள் தெரியல, சாதாரணமாக பெற்றெடுத்தார்கள். அது மட்டுமல்ல, எந்த நாள் அவன் சொன்னான் அந்த நாள்ல யார் அந்த நாளில் இருந்து யாரும் கணவன் மனைவி சேரக்கூடாது என்று 2 பேருமே பிரிச்சு வச்சிருந்தான். ஆண்களையும் பெண்களையும் அந்த ஏரியாவில் எந்த சொன்ன ஊர்ல பிரிச்சு வச்சிருந்தான். பிரிச்சு வச்சது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை ஆண்களுக்கு பாதுகாப்பாகும், யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது என்பதற்காண்டி பாதுகாப்பாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் அல்லாஹ் தஆலா அந்த அரசன் ஏற்படுத்தி வைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்குதா இல்லையா? 2 பேரும் ஒன்று சேர்ந்து கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். இது தந்தைக்கு கூட சரியான முறையில் தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1.5 வருடம் அவர்கள் ஒரு காட்டு பகுதியில அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், யாருக்கும் தெரியாமல் வளர்க்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லி தருகிறது. அவருடைய பிறப்பு மிகப்பெரிய தியாகமாக இருந்தது. சாதாரணமான யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு தியாகத்தை யாரும் செய்துவிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா? 5 வருஷத்துல ஒரு பிள்ளை எப்படி வளருமோ அது மாதிரி 1 வருஷத்துல வளர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். 7 வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அற்புதமான சிந்தனை உடையவர்கள், தூரநோக்கு சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். தூரநோக்கு சிந்தனை இருந்தது. பெரிய வாப்பா கூட சண்டை போட்டார்கள். நீங்கள் தெய்வத்தை நீங்களே
தயார் செய்து உங்கள் கையாலே செய்யக்கூடிய தெய்வங்களை நீங்களே வணங்குகிறீர்களே, எப்படி அது நீ உங்களை படைத்த நீங்கள் தயார் செய்த தெய்வம் எப்படி உங்களை படைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கேள்விகள் கேட்டு எல்லாரையும் சிந்திக்க வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்க வைத்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்லுவான். போன வாரம் கூட நான் சொல்லி காட்டினேன். இந்த உலகத்துல எந்த நபிமார்களும் வேதங்களும் வராவிட்டாலும் சரி, ஒரு மனிதன் சிந்தித்து அல்லாஹ் ஒருவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் கடவுள் என்று சொன்னார்கள். காலையில மறைந்த பிறகு, பகல்ல மறைந்த பிறகு மறையக்கூடியது இது என்னுடைய கடவுள் அல்ல என்று சொல்லி சந்திரனை பார்த்து சொன்னார்கள், இது என்னுடைய கடவுள் என்று சொன்னார்கள். இதுவும் மறையக்கூடியதாக இருக்கிறது, இது என்னுடைய கடவுள் அல்ல என்று சொல்லி சூரியனை பார்த்து சொன்னார்கள், இது மிகப்பெரிய ஹாதா, இதுதான் அக்பர், இது மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னார்கள். அதுவும் மறைந்தது இரவு நேரத்தில், மறையக்கூடியது என்னுடைய கடவுள் என்று சொல்லி கடைசியில இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற அந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருவார்கள், ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூண்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அவன் வேதங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தீர்க்கதரிசிகள் அபிமானிகள் வராவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு உபதேசங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்த்து நம்மளை படைத்தவன் யார் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊட்டிவிட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, வேதங்களை, அதாவது தெய்வத்தை படைச்ச அந்த ஊர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அதை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஊரை விட்டு வெளியில ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது, பெருநாள் மாதிரியான ஒரு திருவிழா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஊர் மக்கள் சொன்னாங்க, வாங்கலை போகலாம் அப்படின்னு. இல்லை, எனக்கு இன்னி சகீமுன், எனக்கு மனசுல ஒரு நோய் இருக்கிறது, எனக்கு நோயா இருக்கிறேன், நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மக்களும் ஊரை விட்டு வெளியில போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேராக போனாங்க, ஒரு கோடாரியை எடுத்தாங்க, எல்லா தெய்வத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு பெரிய தெய்வம் இருக்குதா இல்லையா, அந்த தெய்வத்துல போய் கோடாரியை மாட்டி வச்சுட்டு அவங்க பாட்டு பேசாம வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊர் மக்கள் பார்க்கிறாங்க, அரசரெல்லாம் பார்க்கிறாரு, தெய்வங்கள் எல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறார். அப்பொழுது கேட்டாங்க, இதை யார் செய்தது என்று அரசன் கேட்கிறார், ரொம்ப கடுமையாக கேட்கிறார். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். காலு, அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், சமிஅனா ஃபதன், நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம், இதை செய்தது ஒரு வாலிபர் தான் செய்திருக்க வேண்டும். அந்த வாலிபருடைய பெயர் என்ன தெரியுமா? எதுக்குருஹும் யுகாலுஹு இப்ராஹிம், அவர் அந்த வாலிபருக்கு சொல்லப்படும் இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வாலிபத்தை எவ்வளவு ஒரு கண்ணியப்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருப்பான் என்பதை யோசிக்க வேண்டும். ஃபதன் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு வாலிப காலத்தில் ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு இறைவனுடைய சிந்தனையை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊட்டி கொடுத்தார்கள் என்பதை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அப்ப இதை யார் செய்தது? ஒரு வாலிபர். அந்த வாலிபருடைய பெயர் இப்ராஹிம். கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு வந்தாச்சு. அரசர் கேட்கிறார், ஏப்பா இதை செய்தது யார்? நீ தானப்பா செய்தா? எல்லா மக்களும் சொல்றாங்க நீ தான் செய்ததாக. ஏனென்றால் எல்லா மக்களும் ஊரை விட்டு வெளியில பெருநாளைக்கு போய் இருக்கும் பொழுது நீ மட்டும்தான் ஊருக்குள்ள இருந்தவன், அதனால் நீ தான் செய்திருக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள்.
என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நான் செய்யல, அந்த பெரிய தெய்வத்திட்ட கேட்டு பாருங்க, அதுதான் கையில கோடாரியை வச்சுக்கிட்டு தோல் புஜத்துல கோடாரியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது, அதுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேசுமா, எங்கேயாவது சிலை பேசியிருக்கிறோமா, பார்த்துருக்கிறோமா, எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, அந்த சிலைகள் தான் பேசாது என்று உனக்கு தெரியுமப்பா, எப்படி நீ சிலைகிட்ட கேட்க சொல்ற அப்படின்னு. இப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பேச தெரியாத ஒன்று எப்படி உங்களுக்கு தெய்வமாக இருக்க முடியும்? நீங்கள் பேசுவதை காதால் கேட்க முடியாத ஒன்று எப்படி உங்களை படைத்ததாக இருக்க முடியும்? உங்களுடைய தேவைகளை காதால் கேட்டு உங்களுக்கு எப்படி நல்லது கெட்டதை செய்ய முடியும், நல்லவைகளை செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யார் அதை கண் திறந்து பார்ப்பதற்கு சக்தி இல்லை. அதுக்கு போய் நீங்கள் எப்படி முறையிடுகிறீர்கள்? எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் முறையிடுகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே கடைசியில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, சரி இவர் இப்படி இருந்தா, இவர் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராது. எத்தனை வயசு? ஒரு 18-16 வயசுல நடக்கிறது இது சரிபட்டு வராது. இதனால இவரை பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கணும். பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் தீக்கி வீசுவோம். நெருப்பு குண்டம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊர் அரசர் கட்டளையிடுகிறார், நம்ரூது கட்டளையிடுகிறான். மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டம். யார? ஒரு ஆளை எரிப்பதற்கு ஊருடைய மிகப்பெரிய ஒரு முச்சந்தில பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம். எந்த அளவுக்கு நெருப்பு குண்டம் என்று சொன்னால், அதற்கு மேலாக ஒரு பறவை பறந்து போனால் கூட அது கருகி கீழே விழுந்துவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமானது. எந்த அளவுக்கு தெரியுமா? தஃசீர்கள் எழுதுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பக்கத்தில் கொண்டு போய் தூக்கி போடுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அவ்வளவு அனல் பற்றி எரிகிறது, அவ்வளவு அனல் எரிகிறது, பக்கத்துல போக முடியல. மிஞ்சி நீக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கருவி அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. மிஞ்சி நீக்குன்னு சொன்னா, இங்க இருந்துகிட்டே என்ன செய்யணும்னா ஒரு ரப்பர் மாதிரி இழுத்து வச்சு இது அப்படியே இழுத்து விட்டோம்னு சொன்னா இது அப்படியே கொண்டுட்டு போய் அங்க கொண்டு போய் விழுந்துருமா பார்த்தீங்களா? இந்த மிஞ்சி நீக்கு என்ற கருவியை அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போறதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. தஃசீர்கள் சொல்றாங்க, இந்த ஐடியாவை கொடுத்ததே ஷைத்தான் தான் கொடுத்தாங்க. ஷைத்தான் மனித உருவத்தில் ஷைத்தான் இந்த ஐடியாவை கொடுக்கிறாங்க. கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிர்வாணமாக ஆக்கி, வாலிப வயசுல ஊர் மக்களுக்கு முன்னால நிர்வாணமாக ஆக்குறது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் இருக்கும், எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும். இதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் முதலிலே, அதாவது எழுப்பப்படும் பொழுது ஆடையுடன் எழுப்பப்படக்கூடிய முதல் மனிதர் யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னுடைய நிர்வாணமாக இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும் பொழுது அந்த கருவியில உட்கார வச்சாச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இந்த நெருப்பு குண்டத்தை அணைப்பதற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலையை இறக்கி வைத்து இந்த நெருப்பு குண்டத்தை அணைத்து விடலாம் என்று அதாவது மலைக்கு உத்தரவு போடக்கூடிய மலக்குமார்கள் எனக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் உத்தரவு போடுவது மட்டும்தான் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எனக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு பெரிய தியாகம் இருக்க முடியும்? என்னுடைய படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான், நீங்கள் போய்விடுங்கள், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதின அந்த வார்த்தை.
ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் சொல்லுவார்கள் தெரியுமா? இமாம்கள் சொல்லுவார்கள், இஸ்முல் ஆமாம் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது பிரம்மா, அது மிகப்பெரிய மகத்துவம் மிக்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது என்று சில இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சில இமாம்கள் அனுபவபூர்வமாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு நாளைக்கு 450 தடவை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஓதினால் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஒரு நோய்களை அல்லாஹு தஆலா நீக்குகிறான், கஷ்டங்களை நீக்குகிறான் என்பதாக சொல்லித் தருகிறார். அனுபவபூர்வமாக சொல்லப்பட்டாமல். ஏனென்றால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வா சாவா என்ற அந்த நேர கட்டத்தில் இந்த வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அந்த சுகம் இந்த உலகத்தில் வாழ வைத்தது சுகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்த நபிமார்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்தான். இதற்கு பிறகு இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்று சொல்லித் தருகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்று சொல்லித் தருகிறான். நமக்கெல்லாம் தெரியல, யாராவது ஒரு நடந்து வந்தா சமூகம் வருகிறது என்று சொல்லுவாங்க. யாராவது ஒரு தலைவர் வந்தா என்ன சொல்லுவான்? சமூகம் வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் சொன்னாங்க, தமிழ்நாடே வருகிறது என்று சொல்லுவாங்களா இல்லையா? இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் வருகிறது என்று சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இந்தியாவின் முதல் அடையாளமான முதல் மனிதன், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதன் என்று சொல்ல அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அவர்கள் தான் சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்ந்த இடத்தில் வாழ வைத்தார். அல்லாஹ் தஆலா அடுத்து அந்த வார்த்தையை சொல்லித் தருகிறான். குல்னா, நாம் சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசியாச்சு. நீக்கி செல்லும்போது அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கிறான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு, ஓ நெருப்பே. அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு உத்தரவிடுகிறான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் இடத்தில் வரப்போகிறார், வருவார். அவருக்கு அதிகமான உஷ்ணமாக இருக்கக்கூடாது, அதிகமான குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். நாம் உத்தரவிட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எங்க நெருப்பு எங்கேயாவது கரிக்காம இருக்குமா? கரிக்காம இருக்குமாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கையையும் காலையும். அந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே தண்ணி போல உருகி ஓடியது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நெருப்பு கூட ஒரு சின்ன காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. பிற்காலத்தில் அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளும் கேட்கிறாங்க, நபி அவர்களே, என்னுடைய தந்தை அவர்களே, எவ்வளவு சிரமத்துக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீர்கள், இவ்வளவு சிரமத்தில் நீங்க இந்த உலகத்தில் வாழும் போது சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் எது என்று கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நெருப்பு குண்டத்தில் நம்ரூது மன்னன் என்னை தூக்கி போடும் பொழுது 7 நாட்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் நான் இருந்தேன். அந்த நெருப்பு குண்டத்தில் நான் சந்தோஷமாக இருந்தது போல வேற எந்த நாளும் நான் இருந்ததில்லை. ஏன் தெரியுமா? நெருப்பு குண்டத்தில் வானத்திலிருந்து எனக்கு உணவுகள் இறங்கிக் கொண்டு இருந்தது. வானத்திலிருந்து எனக்கு உணவுகள் இறங்கிக் கொண்டு இருந்தது. நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆடைகள் வானத்திலிருந்து இறங்கியது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக தஃசீர்களில் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, நீங்கள் மனிதர்களுக்கு வழிகாட்டி தலைவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். சாதாரணமான மனிதர் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் தான் ஹஜ் என்பது. நீங்கள் மனிதர்களுக்கு தலைவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அதனால்தான் இன்று வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இன்று வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஹஜ் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை இல்லாமல் எந்த மனிதனும் கடந்து விட முடியாது உலகத்தில். ஹாஜிமார்கள் மட்டுமல்ல
உலகத்தில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு அவன் செய்யக்கூடிய அந்த அறுக்கக்கூடிய அந்த தியாகம், ஆற்றுடைய தியாகம் இருக்கிறது, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவூட்டக்கூடிய தியாகம். எதுக்காக நியத்து, வேற எதுக்காக நியத்து நம்ம வைக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள், அதனால் நாம் அறுக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை குர்ஆன் சொல்லி தருகிறது. தன் மகன்கிட்ட போய் சொல்றான், அப்பா உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு காண்கிறேன் என்று சொல்லும் பொழுது மகன் சொல்கிறார், என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லி கடைசியில ஜமரத்துல அக்கரபா அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போனான். அது நீண்ட சரித்திரம், சுருக்கி சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க அறுத்து பலியிட போடும்போது மகன் சொல்றாரு, என்னை குப்பர வச்சு அருங்க, மல்லாக்கு வச்சு அறுக்காதீங்க, ஒத்தல்லஹூனின் ஜபீன் எல்லாம் சொல்றான், குப்பர வச்சு அறுத்தாங்க. ஆனா கத்தி அறுக்கல, பாறை அடிக்கிறாங்க, பாறை ரெண்டா போகிறது, பாறையை வெட்டுகிறது, கத்தியை அறுக்க முடியல. அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செம்பரி ஆட்டை கொண்டு வந்து, உங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், நீங்கள் செய்த அந்த சோதனை அல்லாஹ் தஆலா உங்களை சோதித்து பார்த்தான், மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டை குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குர்பானுடைய ஆட்டை கொடுத்தார்கள், செம்மறி ஆட்டை கொடுத்தார்கள். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள். வருடம் 3 நாட்களுக்குள் தகுதி உடையவர்கள், ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள், நீங்கள் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும், அல்லது மாட்டுடன் நீங்கள் கூட்டு குர்பானி சேர வேண்டும், அல்லது ஒட்டகத்தில் கூட்டு குர்பானி சேர்ந்து மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ 7 பேர்கள் கூட்டு சேர்ந்து நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கு நிர்ணயிக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் அவ்வளவு பெருசு. இன்னைக்கு மக்காவில் நம்ம போய் தொழுகிறோமே, அந்த தொழுகக்கூடிய இடம் எங்க தொழுகலாம் என்று வரும்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் நின்றார்களோ அந்த இடத்தில் தான் நீங்கள் இமாமாக நின்று தொழுக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அங்க குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் புரிந்திருப்பான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அந்த தியாக உணர்வு, மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக அந்த படிப்பினையாகத்தான் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நானும் என்னுடைய சகோதரியும் ஹஜ்ஜிக்கு செல்றதா இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு,